6ஆம் இடம், 8ஆம் இடம் போன்ற விரயத்திற்கான ஒரு ஸ்தானம், மன அழுத்தத்திற்கான ஸ்தானத்தையும் பார்வை செய்யறதுனால, நீங்க எதுவுமே செலவு பண்ண மாட்டேன், நான் பணத்த கையில தான் வச்சிருப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனி மற்றும் உங்களுடைய ராசி மேலேயே போகக்கூடிய கேது கடுமையான மன அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதனால இந்த வரக்கூடிய சின்ன சின்ன வீடு சம்பந்தமான, வாகனம் சம்பந்தமான செலவுகளை நீங்க கொஞ்சம் மனமாற நீங்க செய்யும் பொழுது, ஒரு ஃப்ரிட்ஜ்ல உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் சம்பந்தமான விஷயங்கள்ல ப்ராப்ளம் வருதுன்னா, நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரிட்ஜையே மாத்தலாம். தப்பு இல்ல. அது மாத்துவது உங்களுக்கு மற்ற விஷயங்கள்ல வரக்கூடிய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட அல்லது வம்பு வழக்கு சண்டை சச்சரவு இந்த மாதிரியான விஷயங்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகளை கூட கண்ட்ரோல் பண்றதுக்கான சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல செய்தின்னு பாத்தீங்கன்னா, குரு பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். இப்ப இதுவரைக்கும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உங்களுடைய சுகஸ்தானத்திற்கு குருவினுடைய பார்வை நோய் நொடியிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏதாவது ஒரு காரணத்திற்காக நீங்க சொந்த ஊரிலிருந்து வெளியூர்ல போய் சில நாட்கள் தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல், குடும்பத்தை விட்டு பிரிந்து ஒரு ப்ராஜெக்டுக்காக 1 மாதம், 2 மாதம் அல்லது 3, 4 வாரங்கள் தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி வரும் பொழுது நீங்க அதை மனமுவந்து ஒத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம். ஃபியூச்சர் அக்டோபருக்கு பிறகு நடக்கக்கூடிய குரு அதிசார பயிற்சியில சிம்மராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு வேலைப்பளு குறைதல், விரயங்கள் குறைதல், மன அழுத்தம் குறைதல் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த ஒரு 6 மாதம் மட்டும், அதாவது ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த ஒரு 5 மாத காலகட்டம் வந்து கொஞ்சம் கடுமையா தான் இருக்கும். அதை மட்டும் சமாளிச்சு இந்த விரயங்களை ரொம்ப நீங்க ஒரி பண்ணாம கொஞ்சம் கொஞ்சம் செலவுகளை செய்து கொள்வது, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் வராமல் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கான ஒரு சில பயண செலவுகள் அல்லது அவர்களுக்கான படிப்பு செலவு அல்லது மருத்துவ செலவு இந்த மாதிரி குழந்தைகள் மூலம் கூட சிம்மராசி சிம்மலக் நண்பர்களுக்கு சில விரயங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான விஷயங்கள்ல முடிந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கிறதே நல்லது. பண்ணும் பொழுது உங்களுக்கு அதன் மூலம் சில விரயங்கள் வருவதற்கு, நஷ்டம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை உண்டு. இந்த ஒரு 5 மாதங்கள் ஜூன்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் முடிந்த அளவு முதலீடுகளை குறிப்பாக பங்குச்சந்தை ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட்ல போடுறத அவாய்ட் பண்றது நல்லது. உதாரணத்துக்கு சுப செலவுகளை நீங்களே ஏற்படுத்திக் கொள்வது அப்படின்னு ஒன்று பார்த்தோம். 2வது இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது இன்சூரன்ஸை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். 12ங்கிறது விரயம். அப்போ இன்சூரன்ஸ்ல நீங்க ஒரு பணத்தை செலவு செய்யும் பொழுது அல்லது கூடுதலாக இன்சூரன்ஸ் கவரேஜ் எடுத்துக்கிறது அல்லது சில ஆட் ஆன் பேக்கேஜ் எடுத்துக்கிறது, அது மாதிரி ஏதாவது இருந்தா கூட நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கும் பொழுது உங்களுக்கு தேவையற்ற ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விரயங்கள் இதெல்லாமே குறைவதற்கு சில வாய்ப்புகள் ஏற்படும்.